ஆமென். ரோமர் 8:26 சொல்லுகிறது, அன்றியும் நம்முடைய பலவீனங்களில் நமக்குள்ளிருந்து ஒருவர் தேவ சித்தத்தின்படி பரிந்து பேசுகிறார். அவர் உள்ளே இருந்து பேசுகிற அந்த சத்தத்தை அங்கே இருக்கிற பிதாவாகிய தேவன் அங்கே இருந்து நம்முடைய ஆவிக்குள்ளே நமக்கு என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுவதற்கு ஏதுவாய் நமக்குள்ள ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பேர் தான் ஆவியானவர். ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை, நமக்குள்ள இருக்கிற காரியத்தை ஆண்டவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. நமக்கு இருக்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, எடுத்து காண்பிக்கிறார். ஆவியானவர் அப்படிதான் நமக்குள்ள இருந்து பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். நமக்கு கருத்து தெரியாது, வெறும் பாஷை மாத்திரம் போகுது, அழுக மாத்திரம் வருது, கண்ணீர் மாத்திரம் வருது, பெருமூச்சு மாத்திரம் வருது. பெருமூச்சு ஒரு ஜெபம், விசும்பல் ஒரு ஜெபம், கண்ணீர் ஒரு ஜெபம். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது, என்னுடைய கண்ணீர் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, என்னுடைய அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய குமுறல், நம்முடைய உள்ளத்துல அமைதலாய் பேசிக்கொண்டிருக்கிற காரியம், நம்முடைய பெருமூச்சுகள் எல்லாமே பரலோகம் ஜெபமாய் பார்க்கிறது.